நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. வார்த்தையினால ஒருத்தரை முள்ளு மாதிரி குத்தலாம், ஒருத்தருடைய நெஞ்சில் நெல் மாதிரி விதைக்கலாம், தாலாட்டாக பாடலாம், பாராட்டாக அவரை கௌரவப்படுத்தலாம். அதே நேரத்தில் ஒரு வார்த்தை அவரை அன்பாக பேச வைக்கலாம், அதே வார்த்தை அவருக்கு வம்பாக மாட்டி அவரை பெரிய பிரச்சனைக்கும் உள்ளாக்கலாம். வார்த்தைக்கு இவ்வளவு சக்தி இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை முள்ளாக குத்துகிறது அப்படின்னு சொன்னால், வாங்கங்கிற வார்த்தையை கூட நம்ம அழகாக சொன்னோம்னா கேட்குறவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. வாங்க 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 உட்காருங்க, ரொம்ப சந்தோஷம், உட்காருங்க, வாங்க அப்படின்னா இல்லை நான் இன்னொரு நாளைக்கு வர்றேன், நீ கூப்பிட்றதே சரியில்லை அப்படிமா. அந்த டோன்லேயே அந்த வாங்கங்கிற வார்த்தைக்கு பொருள் மாறிடுது. அப்போ பேச்சு ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்குது. அதனால தான் இன்றைக்கி எல்லா விஷயங்களையும் பேசி தீர்க்கணும். வாழ்க்கையில் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை உலகத்தில் எதுவுமே இல்லை. வீட்டில் அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனையா, உட்காந்து மகனை கூப்பிட்டு பேசுங்க. என்ன தம்பி இப்படிலாம் கேள்விப்பட்டேன்டா, உன்னைய என்னமோ அங்கே ஓரத்தில் நின்று சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தியான், தாய் மாமன் பார்த்துட்டு சொன்னார். அப்படியா? இல்லைப்பா அப்படிலாம் குடிக்கலப்பா. குடிச்சிருந்தா ஒத்துக்க சாமி, நான் உன்னை ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, அப்பா கூட வாங்கி தரேன், நீ நல்லா குடி, உனக்கு எப்போ அது பிடிக்கலையோ அப்போ விட்டுரு அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்பா நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு 2 சிகரெட்டு குடித்த மகன் ஒரு நாள் 1 சிகரெட்டு குடிப்பான். அப்புறம் அப்பா இப்படி சொன்னாருங்கிறதுக்காகவே விட்டுருவான் அந்த மகன். அதே மகனை சிகரெட்டு, ஏண்டா உன் முகரைக்கு சிகரெட்டு குடிச்சியாமல அந்த சவுத்துக்கிட்ட நின்று குடும்பம் விளங்குமாடா, என் பேரை கெடுக்கிறதுக்குனே பிறந்திருக்கடாட்டி, எமகாத பயலை, நீ பிறக்கிறதுக்கு பேசாமல் பிறக்காமல் இருந்திருக்கலாம்டா, கொண்டு விடுவேன்டா, செத்து போடா அப்படின்னா 1 சிகரெட்டு குடிச்சுக்கிட்டே ஒரு பாக்கெட்டை வாங்கி ஃபுல்லாக அடிப்பேன். ஒவ்வொரு சிகரெட்டுக்கும் அவங்க அப்பா சொன்னது பூரா அப்படியே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கேன். செத்து தொலைடா, திரும்ப பார்த்தாப்பேன், உன்னை பெற்றதுக்கு பெக்காமல் இருந்திருக்கலாம்டா, இன்னொரு சிகரெட்டை பார்த்தாப்பேன். அந்த வார்த்தை ஒன்றொன்றுக்கு ஒரு சிகரெட்டு. ஏன்னா இதுக்கு ஒரு பழமொழி வச்சுருக்கானே, புண்பட்ட மனசை புகையை விட்டு ஆற்றணும்னு. எங்கேருந்து தான் கண்டுபிடிக்கிறாங்களோ இந்த பழமொழியெல்லாம். காரணம், ஒரு மகனை ஒரு அப்பா திருத்தணும்னு நினச்சாருன்னா இப்படி வார்த்தைகளை சொல்லி தான் திருத்தணும். எந்த மகனை? இளைஞராக இருக்கிற மகனை. சின்ன பயலாக இருக்கிற மகனை விரட்டிடலாம், போடா அடித்து கொண்டு விடுவேன் அப்படின்னா, அப்பா இனிமே படிக்கிறப்பா அப்படிமா. அதே ஃபார்முலாவை யார்கிட்ட பயன்படுத்தக்கூடாது? காலேஜில் இருக்க பையன். இன்றைய இளைஞர்கள் வாழ்வது கற்பனை உலகிலா, நடைமுறை உலகிலா? ஐயா, ஒருதலை காதல்னா முன்னாடி எப்படி இருந்துச்சியா தெரியுமாயா? அதை ஏமா ஏன்ட்ட கேட்குறீங்க? ஏன் உங்களுக்கு தெரியுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஏன் கேட்குறேன். சினிமாவில் பார்த்தது தான். ஒருதலை காதல்னா தான் காதலித்த பெண்ணு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டு போயிடுவாங்க. ஐயா, அதுக்கு ஒரு நல்ல பாடலாக இருந்தால் பாடுங்களேன் ஐயா. அதுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு பாடல், மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்சு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாடகர் ஏஎல் ராகவன் அவர்கள் பாடிய ஒரு பாடல். அதுக்கு இணையான ஒரு பாடல் இனிமேலும் வரப்போகிறதில்லை. எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, உன் மங்கள குங்குமம் வாழ்க, வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. வருவாயென நான் தனிமையில் நின்றேன், வந்தது வந்தாய், துணையுடன் வந்தாய், துணைவரை காக்கும் கடமையும் தந்தாய், தூயவளே நீ வாழ்க, வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. 50 வருஷம் ஆனாலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாட்டு. இந்த படத்து கதை ஒரு சில பேருக்கு தெரியும், இருந்தாலும் ஸ்ரீதருடைய கதை. தான் காதலித்த காதலியை ஒருத்தன் கல்யாணம் பண்ணி அவனுக்கு கேன்சரு,
அந்த கேன்சரை குணப்படுத்துகிற பொறுப்பு யாருக்குன்னா முன்னாள் காதலனுக்கு. என்ன அழகா நெஞ்சில் ஒரு ஆலயத்தில் ஸ்ரீதர் முடிச்சிருப்பார்னா, தன் காதல் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த டாக்டர் இறந்து போய் அந்த பேஷண்ட்டை சரி பண்ணி தன் காதலியை வாழ வைத்து ஒருவர் வாழும் ஆலயமாக, நெஞ்சில் வாழும் ஆலயமாக அந்த காதலனை உயர்த்தி காட்டியிருப்பார் ஸ்ரீதர். ஐயா, அன்னைக்கு ஒருதலை காதல்னா தான் காதலி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நினைப்பாங்கய்யா. இன்னைக்கு ஒருதலை காதல்னா தனக்கு கிடைக்காத பொண்ணு யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லாம் புகுந்து வெட்டுறாங்கய்யா. ஐயா, இன்னைக்கு இளைஞர்களை பார்த்தீங்கன்னா எதிர்க்கெடுத்தாலும் பார்ட்டியா. லவ் சக்சஸ் ஆனா பார்ட்டி, லவ் ஃபெயிலியர் ஆனா பார்ட்டி. அரியர் வச்சா பார்ட்டி, அரியர் வைக்கலனா பார்ட்டி. ஒரு பொண்ணு சிரிச்சா பார்ட்டி, அதே பொண்ணு திரும்பி மூஞ்சில காரி துப்புனாலும் பார்ட்டியா. ஐயா, இமயம் போல உயர வேண்டிய எங்களோட இளைஞர்கள் இந்த கற்பனை உலகத்தினால பனி போல படிஞ்சதாயா கிடக்குறாங்க. ஐயா, பஸ் போகும் பார்த்துருக்கீங்க. அந்த பஸ்ல உள்ளாரி நிறைய சீட்டு இருக்குயா. ஆனா எங்களோட இளைஞர்களை பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டில் தான் தொங்கிட்டு போவாங்க. இளைஞனை, படிக்கட்டில் தொங்குவது பயணம் என்று நினைத்தாயா, அது உன்னுடைய இறுதி தகனம் என்று நினைத்துப்பார். ஐயா, இன்னைக்கு இளைஞர்களை பார்த்தீங்கன்னா லவ்னு லோலோன்னு அலையிறதை விட்டுட்டு பழைய கஞ்சி குடிச்சிட்டு பேசாம படுத்து தூங்கலாம் ஐயா. இன்னைக்கு ஒரு இளைஞன் வந்து தன்னோட காதலிட்ட போய் தன் காதலை சொல்றாயா. அந்த பொண்ணு உடனே செருப்பு பிஞ்சிருன்னு கேட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு கவிதை எழுதுவாயா. என்ன தெரியுமாயா? உன்னிடம் வந்து என் காதலை சொன்னேன், செருப்பு பிந்து விடும் என்றாய், உடனே திரும்பி வந்து விட்டேன், உன்மேல் உள்ள பயத்தினால் அல்ல, எங்கு செருப்பில்லாமல் உன் கால்கள் வெயிலில் சுடும் என்பதற்காக. ஐயா, இன்னைக்கு இளைஞர்களோட காதல் இப்படிதாயா இருக்கு. ஐயா, இன்னைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு ரெட்டை சடை போட்டிட்டு நின்னா இன்னைக்கு இளைஞர்கள் என்ன பாட்டு தெரியுமா ஐயா பாடுறாங்க? ஓ ரெட்டை சடை கூப்பிடுது முத்தம்மா, ஓ பின்னால நான் வாரேன் குத்தம்மா, ஓ காதோரோ லோலாக்கு முத்தம்மா, என்ன சேதாரம் பண்ணுதடி மொத்தமா. இன்னைக்கு இளைஞர்கள் இப்படிதாயா பாட்டு பாடுறாங்க. ஐயா, இன்னைக்கு இளைஞர்கள்லாம் காலேஜுக்கு எதுக்காக போறாங்கன்னு நினைக்கிறீங்க? படிக்கிறதுக்கா? இல்லை, இன்னைக்கு காலேஜுக்கு கேரியரோட போறவங்க எல்லாம் அரியரோட தான் திரும்பி வர்றாங்க. ஐயா, இதுக்கு உதாரணமாக என் அக்காவே சொல்லலாம். என் அக்கா பிஏ படிக்கிறான். போன சம்மில் ஒரு அரியர் வச்சதுக்கு நான் கேட்டேன், அக்கா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, எதுக்குக்கா அரியர் வைக்கிறான்னு கேட்டேன். அதுக்கு என் அக்கா சொல்கிறாயா, அரியர் வச்சாதாண்டி கெத்து, அரியர் வைக்கலைன்னா மக்குங்கிறாயா. இன்னைக்கு இளைஞர்களோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கு. சமீபத்தில் அப்பான்னு ஒரு படம் வந்ததுயா, நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தம்மா. ஒவ்வொரு அப்பாக்களும் பார்க்க வேண்டிய படம். இயக்குனர் சமுத்திரக்கனி உண்மையிலே அது ஒரு படம் அல்ல, மக்களுக்கான பாடத்தை படமாக எடுத்திருக்கிறார். உண்மையிலே ஐயா, அந்த படம் வந்து ஒரு யதார்த்தத்தை சொல்ற படம் தான் ஐயா. அதே அவதார்னு ஒரு படம் வந்துச்சுயா, அது முழுவதுமே கற்பனையான படம் தான் ஐயா. இந்த அப்பா படத்தை வந்து ஆன்லைன்ல தான் ரிலீஸ் ஆனிச்சு. ஆனா அவதார் படம் 1000 கோடிக்கு வசூல் ஆனிச்சியா. இதுல இருந்து என்னையா தெரியுது? கற்பனையான விஷயம் சொன்னாதாயா நம்ம காது கொடுத்து கேட்போம். நடைமுறையான விஷயங்கள் ஜெயிக்காதியா, கற்பனை மட்டுமே தாயா ஜெயிக்கும். ஆக இன்றைய இளைஞர்கள் வாழ்வது கற்பனை உலகிலே, கற்பனை உலகிலே என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, இளைஞர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் கற்பனை கண்டாலும் கூட அதை நடைமுறைப்படுத்தினாதானே ஐயா கற்பனையும் ஜெயிக்கும். ஐயா, நீங்க 2004ஆம் ஆண்டு வேதாரண்ய வட்டம் ஆயக்காரன்புலம் என்ன ஊருக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினீங்களே, ஞாபகம் இருக்கா? ஆயக்காம்பரம் இது மேல்நிலை பள்ளியில் நடத்தின ஒரு நிகழ்ச்சி. அடே அப்பா, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நீ வந்து ஆஸ்பத்திரியில் அப்போ தானே பிறந்திருப்ப. நீயே அத்தனை வருஷம் ஆகுது அந்த நிகழ்ச்சி நான் நடத்தி. ஐயா, எத்தனை வருஷம் ஆனாலும் உங்க புகழ் பரவிக்கிட்டு தானே இருக்கும். ஐயா, அன்னைக்கு நீங்க போட்ட விதைதான் ஐயா விருட்சமாக வளர்ந்து ஒருத்தர் 2 பேர் இல்லையா, சுமார் 3442 பேருக்கு கண் பார்வை கிடைச்சிருக்கு தெரியுங்களா ஐயா? ஆயக்காரன்புலத்தில் அரிமா சங்கம் ஒன்று மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்குயா. அவங்க கண்தான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக உங்களை அழைச்சி ஒரு பட்டிமன்றம் நடத்தினாங்க. அன்று அந்த ஆயக்காரன்புல அரிமா சங்க உறுப்பினர்கள்லாம் ஐயா லியோனி அவர்கள் அழைச்சி ஒரு பட்டிமன்றம் நடத்தினா நம்ம எண்ணிய இலக்கை எட்டி விடலான்னு எண்ணினாங்க. அவங்க எண்ணியதோடு மட்டும் இல்ல, கடந்த 12 வருடமாக இரவு பகல் பாராது கடுமையாக உழைச்சி இருக்காங்க. அந்த உழைப்பு தான் இன்னைக்கு அவங்கள உலக புகழுக்கு கொண்டு சென்றிருக்கு. அவங்க கற்பனை மட்டும் காணலையா, அதை நடைமுறைப்படுத்தி ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. ஐயா, கற்பனை கண்டா மட்டும் போதும்னா திருக்குவளையில் பிறந்த எங்கள் தமிழத்தின் தலைவன் கற்பனை மட்டும் காணலையா,
14 வயசுல ஆரம்பித்த அவரோட உழைப்பும் உத்வேகமும் அவரின் விடாமுயற்சியும் தான் இன்னைக்கு உலகம் எல்லாம் வாழ்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு உயிர் நாடியாக விளங்குகிறார். இதை இல்லை என்று மறுக்க முடியுமா எதிரணியினர்? அவர் 5வது முடிச்சுட்டு 6வது அட்மிஷனுக்காக ஒரு பள்ளியில் திருக்கோலையிலேருந்து திருவாரூரில் ஒரு பள்ளிக்கு சென்று அங்கே அட்மிஷன் கேட்டார். அங்கே சீனிவாச சுப்பராயருங்கிறவர் தான் தலைமை ஆசிரியராக இருந்தார். அவர் அட்மிஷன் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இவரும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னார். நீங்கள் எனக்கு அட்மிஷன் தரல, நான் எதுக்க இருக்க கமலாலயம் குளத்தில் போய் விழுந்து தற்கொலை பண்ணிக்குவேன்னு மிரட்டினார். அன்னைக்கு ஆரம்பிச்ச அவரோட போராட்ட குணம் தான் இன்னைக்கு தள்ளாத 93 வயசுலேயே தமிழ மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். இது இல்லைன்னு மறுப்பார்களா ஐயா? ஐயா, ஒரு கற்பனைன்னு பேச வந்திருக்காங்களே, அவங்களுக்கு நான் ஒரு கதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐயா, ஒரு கல்யாணம் நடக்க இருந்ததுயா. அது நம்ம கிறிஸ்துவ சம்பிரதாயத்துப்படி நடக்கிற கல்யாணம். அந்த கல்யாணத்துப்படி ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் திருமண பந்தத்தில் இணைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபாதர் அறிக்கை விடுவார். இந்த ஊரை சேர்ந்த இன்னாரது மகனான மணமகனையும் இந்த ஊரை சேர்ந்த இன்னாரது மகளான மணமகளையும் கத்தரின் பெயரால் திருமண பந்தத்தில் இணைக்க போகிறோம். இதுக்கு யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் கத்தரின் முன்னாடி தெரிவிக்கலாம் அப்படின்னு அறிக்கை விட்டார். இதை கேட்டோன்னே திருமண மண்டபமே ரொம்ப அமைதியாக இருந்தது. கடைசி வரிசையில் உட்காந்துருந்த ஒரு இளம் பெண், ஒரு அழகான பெண், தான் கையில் ஒரு கை குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. ஃபாதர் சொல்லி முடிச்சோன்னே அந்த கை குழந்தைய தூக்கிட்டு ஃபாதரை நோக்கி ஓடி வந்தாங்க. இதை பார்த்து கூட்டத்தில் ஒரே கசமுசா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னு மாப்பிள்ளையோட அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. பொண்ணு மாப்பிள்ளை கணத்தில் ஓங்கி பலார்னு ஒரு அறை. உங்கள் அம்மாவே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபாதர் நோக்கி உடியாடுறான். அப்போ ஃபாதர் கேட்குறாரு, என்னம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறேன், பிரச்சனையா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் கடைசி வரிசையில் உட்காந்துருந்தேன், நீங்கள் சொல்கிறது எதுவுமே கேட்கல, சேராதான் வரிசையில் உட்காருவோம் அப்படின்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதான் அவங்க கற்பனையிலையும் நடக்குது. அவங்க ஏதோ ஒன்று கற்பனை செஞ்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பேச வந்துட்டாங்க. ஐயா, ஒவ்வொரு நாட்டு இளைஞனும் ஒலிம்பிக்கில் ஓடி நம்ம நாட்டுக்கு தங்கமும் வெள்ளியும் வாங்கிட்டு வரேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டு இளைஞர்கள் எப்படி வீட்டில் உட்காந்துக்கிட்டே மாமனார் வீட்டிலேருந்து தங்கமும் வெள்ளியும் வாங்கிட்டு வரதானே நினைக்கிறாங்க. ஐயா, இதுக்கெல்லாம் காரணம் இளைஞர்கள் மட்டும் இல்லையா, அவர்களை வழிநடத்துகிற தலைமையும் அப்படி தானையா இருக்கு. ஐயா, ஒரு விவசாயி மகன் கவிதை எழுதுறேன் கேளுங்க. 2 கோடிகள் கொடுத்து ஒரு ஜோடி நாய்கள் வாங்கும் எங்கள் தேசத்தில் 20 கோடிகள் கொடுத்து ஒருவர் மட்டும் பயணிக்க கார் வாங்கும் எங்கள் தேசத்தில் 200 கோடிகள் கொடுத்து கிரிக்கெட் அணியை ஏலம் எடுக்கும் எங்கள் தேசத்தில் 2000 கோடிகள் கடன் சுமையை தள்ளுபடி செய்யும் எங்கள் தேசத்தில் 20,000 கோடிகளுக்கு அலைக்கற்றலை ஏலம் எடுக்கும் எங்கள் தேசத்தில் எங்களையோ அல்லது நாங்கள் விளைவித்த பொருள்களையோ ஏலம் எடுக்க எவரும் இல்லை. இங்கு விளைவித்தவன் பிச்சைக்காரன், விலை வைத்தவன் லட்சக்காரன் என்ற அந்த கவிதை அற்புதமாக முடிகிறது. கற்பனை இல்லாம யாருங்கயா இருக்கா? எல்லோருக்கும் கற்பனை இருக்குங்கயா. இப்போ உங்களையே எடுத்துக்கங்க, நீங்க பெரிய பேச்சாளராக வரணும்னு கற்பனை பண்ணிருப்பீங்க, பண்ணினீங்களா இல்லையா? நான் முதல்ல பாடகராக வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். நான் மேடையில் கச்சேரிகளில் பாடிக்கிட்டு இருந்தேன், அங்கேயும் பேச ஆரம்பித்தேன். அப்புறம் பேச்சு அதிகமாகி பாட்டு குறைஞ்சு இப்போ பாட்டும் பேச்சும் கலந்த ஒரு மேடை பேச்சு இன்றைக்கி மேடைக்கு வந்தது. நான் முதல்ல ஆசைப்பட்டது ஒரு பாடகராக, ஆனால் இன்றைக்கி மேடையில் பாட்டும் பேச்சும் கலந்து பேசுகிறதுக்கு எனக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதோட முயற்சினால தான் இப்போ பெரிய பேச்சாளராகி நடுவராக உட்காந்துட்டு இருக்கீங்க, இல்லைன்னு மறுக்க முடியுமா? என்னோட வாழ்க்கையை எடுத்துக்கங்கய்யா. என்னோட சின்ன வயசுலேயே ஒரு கண் பார்வை போயிருச்சிங்கய்யா. ஐயோ, கண் பார்வை போயிருச்சே, கண் பார்வை போயிருச்சேன்னு அழுதேன், புலம்புனேங்கய்யா. அப்போ எனக்கு யாருமே உதவி செய்யலைங்கய்யா. இந்த யதார்த்தோட என்ன தெரியுமா சொல்லிச்சு, கேலியும் கிண்டலுமா பேசுனுச்சிங்கய்யா. ஏன் ஒன்றரை கண்ணு பொண்ணு, உன்னை யாரடி கல்யாணம் பண்ணிப்பா, நீ எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன் சொல்லி என்னை பார்க்கும் போதெல்லாம் குட்டி 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 ஒரு மூளையில முடக்கி போட்டுச்சிங்கய்யா. ஆனா அப்ப என்னோட கற்பனை என்ன தெரியுமா பண்ணுச்சு, நீ மூளையில முடங்கி கிடாத, எழுந்து வான்னு என்னை தட்டி கொடுத்து முன்னேற்றிச்சிங்கய்யா. அப்படி முன்னேற்றலைன்னா இப்போ நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லே கடந்திருப்பேன். அந்த முன்னேற்றத்தினால தான் இப்போ எம்ஏ பட்டதாரியாக இருக்கேன்னா அதுக்கு என்னோட கற்பனையை விடாமுயற்சி தானே காரணம், இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்புறங்கய்யா, என் காலேஜில் கவிதை அரங்கன்னு ஒன்று வைப்பாங்க, அதில் எனக்கு கலந்துக்கணும்னு ஆசை. அது எப்படி கலந்துக்கலாம், எனக்கு கவிதை வடிக்க தெரியாது, எழுத தெரியாது. அதனால யோசித்தேன், கற்பனை பண்ணி சுதந்திரங்கிற ஒரு தலைப்பில்
கவிதை எழுதினங்கய்யா. சில வரிகள் சொல்றேங்கய்யா. ஆங்கிலேயரின் ஆட்சி அப்பப்பா கொடுமையான அரசாட்சி, நாமோ அடிமைப்பட்ட காட்சி, அதை எண்ணி பார்க்கையில் நமக்கோ நாடி நரம்புகள் சுருட்டிக்கொண்டு விரிவடைய மறுக்கின்றன. சத்தங்களை இழந்தோம், சொத்துக்களை துறந்தோம், சுயமரியாதையும் இழந்தோம், பரிதவித்து நின்றோம். வக்கத்து போன நமக்கு வாழ்வழிக்க யாருமில்லை, வக்கத்து போன நமக்கு வாழ்வழிக்க யாருமில்லை. இப்படியாக நம் வாழ்க்கை தொடர எத்தனை எத்தனை தவங்கள், எத்தனை எத்தனை ரணங்கள், எத்தனை எத்தனை தலைகளை இழந்து அழகாய் அடியெடுத்து வைக்கிறது ஆகஸ்ட் 15 சுதந்திரம். இந்த கவிதையை எழுதுனதுனால எனக்கு பல கைத்தட்டலும் கிடைச்சதுங்கய்யா. அதுக்கு பிறகு 2 கவிதை அரங்கமும் எனக்கு கிடைச்சதுங்கய்யா. அதோட இல்லாமல் பலரோட அறிமுகம் கிடைச்சதுங்கய்யா. அதுக்கு காரணம் என்னோட கற்பனை தானுங்கய்யா. இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் கற்பனை எப்படியோ அது எனக்கு தெரியாதுங்கய்யா. இதுவரையிலையும் என் வாழ்க்கையை இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஒரு நிலையா நிற்கிதுன்னா அதுக்கு காரணம் என்னோட கற்பனை தானுங்கய்யா. கற்பனையால் எப்படி அழிஞ்சு போகிறாங்கன்னு சொல்கிறேங்கய்யா. பாட்டில் சொல்லியிருப்பாங்க, நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாழும் நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாழும் நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். இந்த நாகரிக வாழ்க்கையில் இன்றைய இளைஞரோட வாழ்க்கை கற்பனை உலக நோக்கிதான் ஐயா போயிட்டு இருக்கு. நம்ம படிக்கிற இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அது நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும்னு கற்பனை பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் கற்பனை பண்ணி பார்க்கறதோட சரி, ஆனால் எங்கேதமாக இருக்கும், கவனம் முழுக்க படிப்பில் இருக்காது. அதுக்கு ஒரு பாட்டாக சொல்லியிருப்பாங்க, சைட் அடிப்போம், தம் அடிப்போம், தண்ணியத்தான் கலந்தடிப்போம், புக்ஸை மட்டும் எடுக்கவே மாட்டோம். நாங்கள் பஸ்ஸுலையும் தொந்திடுவோம், ட்ரெயின்லையும் தொத்திடுவோம், டிக்கெட்டை மட்டும் எடுக்கவே மாட்டோம். இப்படி சொல்லியிருப்பாங்கய்யா. இப்படி இருந்தால் எங்கே மார்க் எடுக்கிறது, எங்கே டாக்டரு இன்ஜினியர்னு ஆகிறது? கற்பனையில் பண்ணுறாங்களே ஒழிய, ஆனால் முயற்சி பண்ண மாட்டாங்க. கற்பனையில் தான் ஏன் இன்றைய இளைஞர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஐயா, இன்னைக்கு நான் என்ன தெரியுமா ஐயா பேசுறதுக்கு தலைப்படுத்திருக்கேன். இன்றைய இளைஞர்களின் வாழ்வு நடைமுறை உலகில் தாங்க இருக்கு. இன்னைக்கு நடைமுறை இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஐயா கூட இங்கே வந்திருக்க முடியாது. ஏன் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்களே, நீங்கள் கூட வந்திருக்க முடியாது. இந்த நிகழ்ச்சிக்கு போனால் என்னன்னு நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துருந்தா நீங்கள் இங்கே வந்திருக்க முடியாதுங்க. கற்பனை பண்ணிட்டு அவங்களும் வீட்டில் உட்காந்துருக்க வேண்டியது. நானும் இங்கே பேசுகிறேன்ட்டு கற்பனை பண்ணிட்டு திண்டுக்கல்லில் உட்காந்துருப்பேன். நீங்கள் செம்போடையில் வீட்டில் இருப்பீங்க, நான் திண்டுக்கல்லில் வீட்டில் இருப்பேன். இங்கே நிகழ்ச்சி நடக்காது. அதனால் கற்பனையை செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் வீட்டிலேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. நான் மைக்கை பிடிச்சிட்டு இங்கே வந்து நடைமுறை வாழ்க்கையில் பேசுகிறதுனால தான் நீங்களும் நானும் இந்த அரங்கத்தில் சந்திச்சிருக்கேன். எப்படி பாப்பா? ஐயா, என்னோட நடைமுறை வாழ்க்கையிலே வாழ்ந்தேன்னு சொல்கிறேனே. எங்கள் ஸ்கூலில் எங்கள் சாரு கையில் ஒரு பண்ணை எடுத்துகிட்டு வச்சுட்டு வந்து எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி தெரியுமா? இந்த பண்ணை எப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்டாங்க. எங்கள் கிளாஸில் கற்பனை உலகில் மிதந்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர். அவங்க எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க? தேனோட குழச்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சுட சுட பாலில் நினச்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஹார்லிக்ஸ் போட்டு ஆச்சி சாப்பிட்டா அதை விட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நடைமுறை உலகில் இருந்த நான் என்ன தெரியுமா ஐயா சொன்னேன்? அனைவருமே அந்த பண்ணை பகிர்ந்து சாப்பிட்டா அந்த பண்ணு நல்லா இருக்கும்னு சொன்னையா. நீ எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு இப்படியே எலும்பும் தோலுமாறு. கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்க இன்னைக்கு பூமியிலே இருந்துக்கிட்டு நம்ம விண்வெளிக்கு போனால் என்ன, அங்கே என்னென்னலாம் இருக்கும் அப்படி இந்த பூமியிலே உட்காந்து கனவு கண்டுக்கிட்டு இருந்தால் அன்றைக்கி முடிஞ்சிருக்குமாங்க. அவங்க விண்வெளிக்கு போய் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு இளைஞர் சமுதாயத்துக்கே கல்பனா சாவ்லா ஒரு பெருமையை சேர்த்துட்டு தானங்க இறந்தாங்க. வேதாரண்ய மட்டம் கத்திரிப்புலத்தில் தற்சமயமாக நடந்த ஒரு விஷயந்தான். சுகந்திங்கிற ஒரு ஆசிரியர் 11 குழந்தைகளை காப்பாற்றிட்டு 12ஆவதா இறந்து போனாங்களே, அவங்கள பற்றி நான் இங்கே சொல்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றேங்க. அவங்க நினச்சிருந்தா அதே நேரத்தில் ஓடி இருக்கலாமே, தன்னோட உயிரை காப்பாற்றிக்கலான்னு. இல்லைங்க, அதுக்காக தான் ஒரு கவிதை எழுதினாங்க பாருங்க. சுகந்தி நீ ஒரு விசித்திர பெண், சுகந்தி நீ ஒரு விசித்திர பெண், ஒவ்வொரு தாய்மார்களுமே மூழ்காமல் இருந்துதான் குழந்தையை பெற்றெடுப்பார்கள். ஆனால் நீ மட்டும் தான் 11 முறை மூழ்கி மூழ்கி 11 குழந்தைகளை பெற்றெடுத்தாய். சுகந்தியும் ஒரு இளைஞர் தானங்க. அவங்க இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்து சாதிச்சிருக்காங்கங்க. சின்ன பொண்ணு இருக்காங்களே, நாட்டுப்புற நாயகி, அவங்க பாடுவாங்க பாருங்க. தன்னன நன்னன தன்னானே தன தான நன்னன தன்னானே, தன்னன நன்னன தான நன்னன தான நன்னன தன்னானே,
தேங்காய் வெட்டி தேங்காய் நார் உரிச்சு தென்னம்பால் எடுத்து தெல்லை மாவிடிச்சு தேங்காய் பூவுல தேன் மணக்குது தேவாதி பெண்களும் கும்மியடி பச்சை பயத்தை உடைச்சு கொட்டி பசும்பால ஊத்தி கிளறி வச்சு பச்சை பயத்துல பால் மணக்குது பரந்தி பெண்களும் கும்மியடி தன்னன்னாதீனம் தன்னானே தன தான நன்னன தன்னானே. இன்னைக்கு அவங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடினதுனால தானங்க இன்னைக்கு அவங்க சாதிச்சிருக்காங்க. அவங்க கற்பனை உலகத்திலே இருந்துக்கிட்டு இன்னைக்கு சாதிச்சிருக்க முடியாதுங்க.